இங்க ஒரு ஆள் சாப்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணோட ட்ரெஸ்ல வாயை தொடச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கறான். அவன் அதுக்கு பதில் சொல்லாம புது ட்ரெஸ் வாங்கிக்கோன்ற மாதிரி காசை கொடுத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணும் டென்ஷன் ஆகி தவடியிலே ஒண்ணு விட்டுறான். அவனும் எழுந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா இந்த ரெஸ்டாரண்டோடைய ஓனரே இவன் தான். என் கடைக்கே வந்து எண்ணெய் அடிக்கிறான்னு சொல்லி அவளை பயங்கரமா திட்டி அங்க இருந்து வெளியே போக சொல்றான். இந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது மயங்கி கீழே விழுந்துடுறான். இவன் பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து அட்மிட் பண்றான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த பொண்ணு கேன்சருடைய கடைசி ஸ்டேஜ்ல இருக்கா. இன்னும் 3 நாள் தான் உயிரோட இருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றான். கண் முழிச்ச அந்த பொண்ணு என்னோட கடைசி ஆசை நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணுன்றது தான். ஆனா நீ அதை கெடுத்துட்டேன்னு சொல்ல இவனுக்கு குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியல. அதனால அவ இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் மொத்தமா ரெஸ்டாரண்ட் மாதிரி சேஞ்ச் பண்றான். அவளுக்கு ஒரு ரிச்சான ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுக்குறான். இப்படி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில அவளுக்கு இருந்த அந்த கடைசி 3 நாள் அவளுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சந்தோஷமான நாட்களா மாத்துறான். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அந்த 3 நாளைக்கு அப்புறம் இறந்து போயிடுறா.